பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அக்னி ஜுவாலை ஊழியங்களின் வழியாக உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உங்களோடு கூட இணைந்து, நீங்கள் எங்களோடு கூட இணைந்து நம்ம சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சில வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமாக ஒரு நல்ல ஜபத்தோடு கூட இதை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். எங்களோடு கூட இணைந்து இந்த நாளில் நீங்களும் கூட இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் கைகளை தட்டி சத்தமாக இந்த சில பாடல்களை பாடி கர்த்தரை நம்ம துதிப்போம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிங்க. நம்ம சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இந்த நாள் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தமக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தமக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் நம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் நாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லே
அல்லேலுயா துதி அல்லேலுயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலுயா துதி அல்லேலுயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலுயா துதி அல்லேலுயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா, ஆமென். இந்த பாடல் வரிகள் அருமையா சொல்லுது, இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எத்தனை கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல நம்ம உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை தான். ஆமென். அல்லேலூயா. அநேக வேளையில நான் இந்த மருத்துவமனைகளாக நான் போய் ஒரு சில நேரத்தில் போய் பார்க்கும்போது அங்கே ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத நான் பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு காரியம் தோணும், ஆண்டவரே எங்களெல்லாம் நீங்கள் சுகபலனோடு கூட வச்சிருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இது உம்முடைய கிருபை ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. அப்போ அங்கே போகும்போது எனக்கு இந்த காரியங்கள் தோணும். ஆமென். இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய கிருபையை நம்ம சார்ந்து வாழும்போது நிச்சயமா தேவன் நமக்கு இன்னும் அதிகமான கிருபைகள் அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கூட நம்ம இன்னொரு பாடல், அல்லேலூயா. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நினைப்பேனே. இரண்டாவது பாடல். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற அன்பின் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஓ அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. ஓ அடைக்கலமே
நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆமே, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ஆமே, பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அல்லேலூயா, ஆமென். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நம்ம திரும்ப திரும்ப நினைக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஸோ நம்ம சோர்ந்து போக இருக்கிற நேரங்கள்ல, ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீர் ஏன் எனக்கு நன்மையை செய்யாம இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் நம்மோடு கூட பேசும்போது நம்ம இருதயத்துக்கிட்ட நாம சொல்லணும், இதுக்கு முன்னாடி எத்தனையோ நன்மைகளை தேவன் உனக்கு செஞ்சிருக்கிறாரு, அந்த நன்மைகளை செய்த தேவன் இந்த காரியத்துல உனக்கு நன்மையை செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி நாம நம்மளுடைய இருதயத்தோடு கூட பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கூட நாம இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆராதனை வேலை என்பது தேவனும் நாமளும் பேசுகிற ஒரு நேரம். அல்லேலூயா. ஸோ நம்ம பாடுகிற பாடல்கள் வெறும் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளினால அல்ல, நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார், நம்ம எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறார், நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், இப்படி எல்லா காரியங்களை நம்ம யோசிச்சு அந்த உன்னதமான தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம வாயிலிருந்து சொல்லுகிற வார்த்தைகள் தான் உண்மையான ஆராதனைகள். அல்லேலூயா. ஸோ இந்த நாள்ல கூட ஜீவனுள்ள தேவனே உம்மை தொழுகிறோம், என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவைகள். அல்லேலூயா. இது ரொம்ப தெரிந்ததான பாடல் எல்லாருக்கும். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நீங்க பாடி தேவனை நம்ம சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆராதிக்கலாம். அல்லேலூயா. ஜீவனுள்ள
ஜீவனுள்ள தேவனே உம்மை தொழுகிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை தொழுகிறோம். என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவை. என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவை. ஜீவனுள்ள தேவனே உம்மை தொழுகிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை தொழுகிறோம். பகலில் மேகஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் பாதுகாத்து நடத்தி வந்தீர், இனியும் நடத்திடுவீர். பகலில் மேகஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் பாதுகாத்து நடத்தி வந்தீர், இனியும் நடத்திடுவீர். உம்மையே ஆராதிப்பேன், உண்மையாய் ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். உந்தன் வலது கரத்தினார் என்னையும் தாங்கி நடத்தினீ, உமது கிருபையை அனுதினமும் தந்து நடத்திடுவீர். உந்தன் வலது கரத்தினார் என்னையும் தாங்கி நடத்தினீ, உமது கிருபையை அனுதினமும் தந்து நடத்திடுவீர். உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். நேசரே உந்தன் நேசத்தால் என்னையும் இழுத்து கொண்டீரே, உம்மை விட்டு விலகிடே நான் உமக்காய் வாழ்ந்திடுவேன். நேசரே உந்தன் நேசத்தால் என்னையும் இழுத்து கொண்டீரே, உம்மை விட்டு விலகிடே நான் உமக்காய் வாழ்ந்திடுவேன். உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும்
என்றென்றும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். அல்லேலூயா, ஆமென். இந்த பாடல்ல இந்த கடை வரிகளை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நேசரே உந்த நேசத்தால் என்னையும் இழுத்து கொண்டீரே, உம்மை விட்டு விலகிடேன் நான் உமக்காய் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதினதான சுவிசேஷ புஸ்தகத்துல எப்படியா சொல்லியிருக்கிறாரு, பிதாவே உம்முடைய குமாரனை நீங்க உயர்த்துங்க. நீங்க உங்களுடைய குமாரன் உயர்த்தப்படும் போது அவர் மற்ற எல்லா ஜனங்களையும் அவர் தெரிந்து கொண்டதான ஜனங்களையும் அவர் தம் பக்கமாக இழுத்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. அல்லேலூயா. சோ பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரத்துல அவர் உயர்த்தும் போது, அல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் அவருடைய அன்புனால, அவர் நம்ம மேல காட்டின அந்த கிருபையினால, அந்த கருணையினால, அந்த அன்புனால, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த பாசத்தினால நம்மள அவர் என்ன பண்ணாரு, அவர் பக்கமாக இழுத்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக வேளையில நம்ம தேவனிடத்துல அதிகமா இழுத்து கொண்டு போகிற காரியம் என்ன தெரியுங்களா? ஆமென். தேவன் நமக்கு செய்கிற அற்புதங்கள் அல்ல, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல. அல்லேலூயா. நம்மை தேவனிடத்துல இழுத்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவர் காட்டுகிற அன்பு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்துல அவர் எழுதுறாரு, பரிசுத்த ஆவியினால அவருடைய அன்பு நமக்குள்ள என்ன பண்ணிருக்குதான், ஊற்றப்பட்டிருக்குதான். அல்லேலூயா. சோ நம்முடைய தேவன் அன்பான தேவன், அவருடைய அன்பை நம்ம மேல என்ன பண்ணிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம மேல ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த அன்பை காட்டி தான் அவர் நம்ம இழுத்து கொண்டார். அல்லேலூயா. அவர் பயங்காட்டி, எங்க பார் நரகம், உன்னை நரகத்துல போட்டுருவேன், இங்க பார் உன்னுடைய பாவம் உனக்கு தண்டனை கொடுத்துருவேன், இங்க பார் நான் எவ்வளவு பெரிய ஆண்டவர், உன்னை ஒரு நிமிஷத்துல அழிச்சு போட்டுருவேன், இப்படியெல்லாம் சொல்லி அவர் நம்மளை இழுத்து கொள்ளல. உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் பாரு, என்னுடைய கைகளை பாரு, என்னுடைய கால்களை பாரு, நான் தேவகுமாரனாக இருந்தோம், பரலோகத்துல கோடா கோடி தூதர்கள் என்னை இரவும் பகலும் ஆராதித்து கொண்டிருந்த போதிலும் நான் அவை எல்லாவற்றையும் விட்டு உன்னை மீட்கும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை தெரிந்து கொள்ளும்படிக்கு, உனக்கு என்னை வெளிப்படுத்தும்படிக்கு, உனக்கு என்னை காண்பிக்கும்படிக்கு, உன்னோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளும்படிக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், இறங்கி வந்திருக்கிறேன். அது எப்படி தெரியுமா வந்திருக்கிறேன், சிலுவையில ஒரு மனுஷகுமாரனாக என்னை தாழ்த்தி என்னுடைய மகிமையெல்லாம் நான் இழந்து நான் என்னுடைய அன்பை உனக்கு என்ன பண்றேன், வெளிப்படுத்துறேன்னு சொல்லி ஆண்டவர் அப்படிதான் நம்மள என்ன பண்ணார், இழுத்து கொண்டார். ஆமே. அடிக்கடி நான் யோசிச்சு பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, சிலுவையில ஒரு மனுஷன் அடிக்கும் போது நிர்வாணமாக தான் அடிப்பாங்க. வெட்ட வெளிச்சத்துல அவனுடைய மானம் போகும்படிக்கு, அவன் துடிச்சு இறந்து போகும்படிக்கு, அவன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு கேலி சித்திரமாக மாறி அவன் சாகணுன்றதுக்காக அந்த தண்டனையை கொடுப்பாங்க. அல்லேலூயா. நம்முடைய இயேசு கூட நிர்வாணமாக சிலுவையில் அரைஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வாலிபன் தன்னுடைய சர்வ மகிமை எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாதவராகி அவர் அங்க நிர்வாணமாக தொங்கினார். அல்லேலூயா. ஏன்னு சொல்லி சொன்னா, உன்னையும் என்னையும் மீட்டு கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு அவர் நிர்வாணமா தொங்கினதுனாலதான் இன்னைக்கு நாம நம்மளுடைய மானத்தை மறைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாமே அவர் போட்ட கிருபை. அல்லேலூயா. ஸோ இதை உணர்ந்தவர்களாக கடைசியா இந்த 2 வரிகளை மாத்திரம் நம்ம பாடி இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்யலாம். அல்லேலூயா. நேசரே உந்த நேசத்தால் என்னையும் இழுத்து கொண்டீரே, உம்மை விட்டு விலகிடேன் நான் உமக்காய் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா. இதை உணர்ந்தவர்களாக, இந்த அன்பை உணர்ந்தவர்களாக, அவரை புரிந்து கொண்டவர்களாக இந்த வரிகளை நம்ம பாடி அவரோட நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஆமென். நேசரே உந்த நேசத்தால் என்னையும் இழுத்து கொண்டீரே, உம்மை விட்டு விலகிடே நான் உமக்காய் வாழ்ந்திடுவேன். நேசரே உந்த நேசத்தால்
ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். நேசரே உந்தன் நேசத்தால் என்னையும் இழுத்து கொண்டீரே, உம்மை விட்டு விலகிடேன் நான், உமக்காய் வாழ்ந்திடுவேன். நேசரே உந்தன் நேசத்தால் என்னையும் இழுத்து கொண்டீரே, உம்மை விட்டு விலகிடேன் நான், உமக்காய் வாழ்ந்திடுவே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமாம். உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். அல்லேலூயா. தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த ஆராதனை வேளையில தகப்பனே அப்பா, உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட எங்க மேல காட்டின உம்முடைய ஆண்டவரே அப்பா அந்த அற்புதமான பாசத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக தகப்பனே இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அன்புக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இந்த உலகத்துல என்னை நேசிக்க யாருமே இல்லையே, என் மேல கரிசன் செலுத்த யாருமே இல்லையே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, என்னை பார்க்க ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாள்ல தேவன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்பதை இவர்களோட வாழ்க்கையில இவர்கள் அறியும்படிக்கு ஆண்டவரே இவருடைய கண்களை திறக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் கண்கள் ஆண்டவரே திறந்து ஆண்டவரே அந்த சிலுவையை பார்க்க, உம்முடைய தியாகத்தை பார்க்க, உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள தேவன் இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக இவருடைய கண்களை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவன் இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படியாக, தேவன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வழிகளை திறக்கும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய அன்பினால் இந்த பிள்ளைகளை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லாதவர்கள் சொல்லி சொன்னீங்களா ஆண்டவரே. நான் உலகத்திலிருந்து உங்களை எனக்காக நான் பிரித்தெடுத்தேன்னு சொல்லி சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடையவர்களாக இவர்களை பிரித்தெடுக்கும்படிக்கு ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே இழுத்து கொள்ளும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக, உம்முடைய அன்பை தெரிந்து கொண்டவர்களாக, உம்முடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாக இவர்கள் வாழ்நாளெல்லாம் ஜீவிக்கும்படிக்கு கர்த்தர்களுக்கு கிருபையை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, கிருபை தாங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த அக்கினி ஜுவாலை ஊழியங்களின் வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் கூட ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நாம் கடந்து போகலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 16-17 வசனங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம்
16, 17 வசனங்கள். இந்த வசனத்தான் இந்த நாளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, அந்த ஆண்டவரே நாட்களில் நீர் ஆண்டவரே மலையின் மேலே ஏறி ஆண்டவரே உம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அதை பிட்டு ஆண்டவரே சீஷர்கள் நீங்கள் கொடுத்தீங்க. எல்லாரும் ஆண்டவரே சாப்பிட்டு திருப்தி அடைந்து போனாங்க. ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த வசனங்களை நீங்கள் பிட்டு ஆண்டவரே எங்களுக்கு தரும்படிக்கு எங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பசிகளும் நீங்கி எங்களை திருப்தி ஆக்கும்படிக்கு உங்களுடைய சத்திய வசனத்தினால எங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாம் தடைகள், சத்துருடைய கிரைகள், வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அப்புறப்படுத்தி போடுகிறோம். எங்களோடு கூட நீங்க இருங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த வசனத்தை நாம் மீண்டுமாக வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். எபிரேயர் 12, 16, 17 வசனங்கள். ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மன மாறுதலை காணாமற் போனான். இந்த நாள்ல நம்மளுடைய செய்திக்கான தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, ஏசா நமக்கான எச்சரிப்பு. ஏசா நமக்கான எச்சரிப்பு. ஈசா இஸ் a warning to us. நம்ம வாசித்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, எபிரேய புஸ்தகத்தை எழுதினதான அந்த எபிரேய ஆக்கியோன் தொடக்கத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் எழுதி கொண்டு வருகிறாரு. அவர்களுடைய ஆராதனை முறைமைகள், தேவன் அவர்களுக்கு எப்படி ஆராதனை முறைமைகளை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை அவர் எழுதி கொண்டு வரும்போது, இந்த 12வது அதிகாரத்துல அவர் இந்த ஏசாவை குறித்து எழுதுகிறார். அல்லேலூயா. நம்முடைய பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்ததான இந்த ஏசா என்றதான மனிதனை குறித்து எபிரேய ஆக்கியோன் இங்க எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார்னு சொல்லி சொன்னா, ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மன மாறுதலை காணாமற் போனான். இந்த வசனத்துல நாம் என்ன கத்துக்கிறோம்னு சொல்லி சொன்னா, எபிரேய ஆக்கியோன் அவர் என்ன எழுதுகிறார்னு சொல்லி சொன்னா, ஏசா என்றதான ஒரு மனிதன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பினான். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணா? விரும்பினா. அவன் விரும்பினது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்திற்காக அவன் கண்ணீர் விட்டு அழுதான். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணா? கண்ணீர் விட்டு அழுது கவலையோடு கூட அதை தேடினான். எப்படியாச்சும் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையில விரும்பி கண்ணீர் விட்டு கவலையோடு கூட அவன் தேடுகிற ஒரு மனிதனா இருந்தான். அவன் அப்படிப்பட்ட மனிதனா இருந்தா கூட அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பி கண்ணீர் விட்டு கவலையோடே தேடின போதிலும் அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அநேக நேரங்களை கேட்கிற ஒரு சத்தியம் என்னன்னு சொல்லி சொன்னா, தேவனிடத்துல நாம உறுதியா ஜெபிக்கும் போது,
நம்ம தேவனிடத்துல கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது, நம்ம தேவனிடத்துல அதிக வியாகுலத்தோடு நம்ம போராடி ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லிதான் நமக்கு சத்தியங்கள் நம்ம கேட்டு இருக்கிறோம். ஆனா இங்கே இந்த மனிதன் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு கூட தேடியும் கூட அவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் கொடுக்கப்படவில்லை. அருமையானவர்களே, ஏன் இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை? ஏன் இவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் அவன் அதை அடையாமல் போனான்? ஏன் தேவன் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை? ஏன் அவனால் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று எபிரேய ஆக்கியோன் அவர் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளினுடைய செய்தி நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இந்த ஏசா எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தான்? அவன் பிற்பாடு கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீங்க ஒருவனும் இந்த ஏசாவை போல இராதபடிக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த எபிரேய நிருபர் என்ன பண்றாரு? எழுதுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, ஏசாவை போல நான் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை பக்கத்துல உங்களுக்கு ஆளுங்க யாருன்னா இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க கிட்ட கை கொடுத்து நீங்க சொல்லுங்க, ஏசாவை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி ஒரு மனிதனை ஆண்டவர் எழுதி வைத்து இவனை போல இல்லாதிருங்கள், இவனை போல நீங்கள் செயல்படாமல் இருங்கள், இவனை போல நீங்கள் வாழாதிருங்கள் என்று ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து எழுதி வைக்கிறார் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து தான் இன்றைக்கு நாம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். அதனால நீங்க கையில பைபிளோடு கூட உட்கார்ந்து இதை கேட்கும்படிக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது இந்த வசனம் எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த எபிரேய ஆக்கியோன் என்ன எழுதுகிறார்னு சொல்லி சொன்னா, இந்த ஏசாவை குறித்து அவர் எழுதும் போது அவர் என்ன எழுதுகிறார்? ஒருவனும் வேசி கல்லனாகவும். அல்லேலூயா. சோ இந்த ஏசா எப்படிப்பட்ட மனிதனாக அவர் இருந்தார்னு சொல்லி சொன்னா, அவர் ஒரு வேசி கல்லனாக வாழ்ந்தார். அதாவது வேதம் சொல்லுகிறது இந்த ஏசா எப்படி வாழ்ந்தார்னு சொல்லி சொன்னா, அவர் வேசி கல்லனாக வாழ்ந்தார் என்று வேதம் அவரை குறித்து எழுதுகிறது. முதலாவது இந்த ஏசா யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்பதான் நீங்க இதை புரிந்து கொள்வீங்க. ஆண்டவர் ஆபிரகாம் என்றதான ஒரு மனிதனை அவர் என்ன பண்ணாரு? அழைத்து கானான்றதான தேசத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100 வயதிலே ஈசாக்கு என்ற பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. ஈசாக்கு 60 வயதாகும் போது, அல்லேலூயா, ஈசாக்குக்கு 60 வயதாகும் போது அவருடைய மனைவியை ரெபேக்காள் ஈசாக்குக்கு 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரே பிரசவத்துல 2 குழந்தைகள் என்ன பண்றாங்க? பிறக்கிறாங்க. மூத்தவன் பேர் ஏசா, இளையவன் பேர் யாக்கோபு. அல்லேலூயா. சோ இந்த ஏசா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொல்லி சொன்னா, அவர் ஈசாக்குனுடைய மகன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சோ இந்த ஏசாவை குறித்து தான் எபிரேய ஆக்கியோன் அவர் எழுதுகிறார். முதலாவது அவர் என்ன எழுதுகிறான்னு சொல்லி சொன்னா, ஏசா ஒரு வேசி கல்லனாக வாழ்ந்தான் என்று அவர் என்ன பண்றாரு? எழுதுகிறார். இங்கிலீஷ்ல நீங்க இந்த வேசி கல்லன் அப்படின்றதான வார்த்தைக்கு நீங்க என்ன போட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஃபார்னிகேட்டர். அல்லேலூயா. ஃபார்னிகேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, திருமணத்திற்கு முன்பே பாலிய உறவுகள்ல ஈடுபடுகிற ஒரு காரியத்துக்கு பேரு, அந்த பாவத்திற்கு பேர் என்னன்னு சொல்லி சொன்னா ஃபார்னிகேஷன் அப்படின்னு சொல்லி அந்த 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 பாவத்துக்கு பேர். அல்லேலூயா. அப்போ ஏசா எப்படி வாழ்ந்தார்? ஒரு ஃபார்னிகேட்டராக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி எபிரேய நிருபர் என்ன பண்றாரு?
எழுதுகிறாரு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. ஆனா இந்த ஆண்டவர் எழுதி வைத்த இந்த வேதாகமத்துல எந்த பகுதிகளையும் ஏசா வேசி கல்லனாக வாழ்ந்ததற்கான காரியங்கள் எழுதப்படவில்லை. அல்லேலூயா. ஏசா திருமணம் செய்தார், பிள்ளைகளை பெற்றெடுத்தார், அவர் அப்படிதான் வாழ்ந்தார கண்டி அவர் திருமணத்துக்கு முன்பாகவே எந்த ஒரு பாலியல் பாவங்களையும் அவர் ஈடுபட்டதாக வேதத்துல என்ன பண்ணல, எழுதப்படவில்லை. ஆனா இந்த எபிரேய ஆக்கியோன் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, ஏசா அவர் எப்படி இருந்தாரு, அவர் ஒரு ஃபார்னிகேட்டராக இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. ஏசா வேசி கல்லனுக்குரிய அந்த பாவத்தை செய்யாத இருந்த போதிலும் அவருடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பார்வையில், நல்லா கவனிக்கணும், அவருடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பார்வையில் ஒரு வேசி கல்லன் எப்படி வாழ்வானோ அப்படி வாழ்ந்ததாக காணப்பட்டது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் என்ன பண்றாரு, இவன் ஒரு வேசி கல்லனாக இருந்தான்னு சொல்லி எழுதுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. பாவத்தை நாம பார்க்கிற விதத்துக்கும் தேவன் பார்க்கிற விதத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம என்ன பண்ணுவோம், இது சின்ன பாவம், இது பெரிய பாவம்னு சொல்லி நாம நம்மளுடைய கண்களை பார்ப்போம். ஆனா தேவனுக்கு முன்பாக அது அப்படி அல்ல. அல்லேலூயா. சோ அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏசா ஒரு வேசி கல்லனாக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறார். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. அதாவது ஏன் ஆண்டவர் அப்படி எழுதுகிறான்னு சொல்லி சொன்னா, ஏசா எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தார் என்று சொல்லி சொன்னா, அவர் தன்னுடைய இச்சைகளுக்கு, தன்னுடைய வாழ்க்கையில தன்னை திருப்திப்படுத்தி கொள்ளுவதற்காக தன்னுடைய இச்சைகளுக்கு அவர் அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவராக இருந்தார். அல்லேலூயா. நான் வருகிற வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க ஏன் ஆண்டவர் அவனை ஒரு வேசி கல்லன்னு சொல்லி எழுதுகிறார். அவன் அப்படிப்பட்ட பாவத்தை செய்யாத பட்சத்திலும் ஏன் ஆண்டவர் அங்க எழுதுகிறான்னு நம்ம புரிந்து கொள்வோம். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. ஏசா தன்னுடைய வாழ்க்கையில அவன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்லி சொன்னா, தன்னுடைய இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவனாக, முற்றிலுமாக அடிமைப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தான். அவன் தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கை போல அல்ல, தன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமை போல அல்ல. அல்லேலூயா. முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 28வது வசனம். முதலாவது ஏசா எதற்கு அடிமைப்பட்டிருந்தான், எந்த இச்சைக்கு அவன் அடிமைப்பட்டிருந்தான் சொல்லி சொன்னா, அவனா பண்ணா தன்னுடைய வயிற்றுக்கு அடிமைப்பட்டிருந்தான். அல்லேலூயா. தன்னுடைய நாக்குக்கு அடிமைப்பட்டிருந்தான். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 28வது வசனம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குனுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான், ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தான். நல்லா கவனிங்க. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. மூத்தவன் பேர் ஏசா, இளையவன் பேர் யாக்கோபு. இந்த ஏசாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, இந்த ஏசாவுக்கு ஒரு குணம் இருந்தது. என்னன்னு சொல்லி சொன்னா, இவன் என்ன பண்ணுவான், காடுகளுக்கு சென்று மிருகங்கள் வேட்டையாடி அந்த மாமிசத்தை கொண்டு வந்து வீட்டுல சமைச்சு அவன் என்ன பண்ணுவான், சாப்பிடுவான். அவன் சாப்பிடுறது மாத்திரமல்ல, அதை ஈசாக்குக்கும் கொடுப்பான். இப்போ தினந்தோறும் இப்ப இப்படியே செஞ்சு கொண்டு இருந்ததுனால இவனுடைய நாக்கு, இவனுடைய வயிறு எப்படின்னு சொல்லி சொன்னா, அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இந்த கறியை சுவைக்கணும், இந்த காரியங்களை செய்யணும், இப்படி புதுசா சமைக்கணும், இப்படி புதுசா செய்யணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, முழுவதுமாக தன்னுடைய இச்சையான அந்த பசிக்கு, தன்னுடைய ஆர்வத்துக்கு, தன்னுடைய வயிற்றுக்கு அவனா பண்ணா அடிமைப்பட்டவனாக இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இந்த வயிற்றுக்கு அடிமையானவர்கள், இந்த நாக்குக்கு அடிமையானவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நான் கொண்டு வரல, ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க.
மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நீயோ உபவாசிக்கும் போது, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு, நீ எப்பயாச்சும் உபவாசிக்கும் போது அப்படின்னு சொல்லி எழுதல, அல்லேலூயா. ஆண்டவர் அங்க என்ன எழுதுறாரு, முதல்ல நீ ஜெபம் பண்ணும் போது, நீ காணிக்க கொடுக்கும் போது, மூணாவது நீ உபவாசிக்கும் போது. அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், நாம உபவாசிக்கிற ஒரு ஜனங்களாக காணப்பட வேணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இங்க கவனிங்க, இந்த ஏசா என்ன பண்ணா, தன்னுடைய வாழ்க்கையில அவன் முழுவதுமாக தன்னுடைய வயிற்றுக்கு அடிமைப்பட்டவனா இருந்தான், அல்லேலூயா. சோ அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இப்படி சமைக்கணும், இப்படி வேட்டையாடணும்னு சொல்லி இதிலேயே அவன் தன்னுடைய காலங்களை கழிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, அவன் ஒரு வேசி கல்லனாக, அதாவது தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்தான் என்று வேதம் அவனை குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது காரியம், இந்த ஏசாவிடத்துல இருக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஏன் ஆண்டவர் அவனை ஒரு வேசி கல்லன் சொல்லி எழுதுகிறாருன்னு சொல்லி சொன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26 34 35 வசனங்கள். ஆதியாகமம் 26 34 35 வசனங்கள். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயேரியனுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவா இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும், இங்க ஈசாக்கு ரெபேக்கால் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த ஏசா என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னா, இவர் கானானிய பெண்களிடம் போய் அவர்களை திருமணம் செய்கிறார். இங்க நல்லா கவனிக்கணும், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் பிற்காலத்துல அவர்களுக்கு பிரமாணம் கொடுத்தார், அல்லேலூயா. ஏசா வாழ்ந்த நாட்கள் அந்த பிரமாணங்கள் இல்லை. ஆனாலும் கூட இந்த ஏசா என்ன பண்ணான்னு சொல்லி சொன்னா, ரெபேக்கால் ஈசாக்கு இருக்கும் போதே அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, கானானிய பெண்களை அவர் என்ன பண்ணாரு, திருமணம் செய்தார். அவர் அப்படி திருமணம் செய்ததுனால என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னா, அவர் திருமணம் செய்த அவர்களுடைய மனைவிகள் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, மனநோவா இருந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தாங்க, மனநோவா இருந்தார்கள். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது என்ன சொல்லுகிறார், நீ உன்னுடைய தேசத்தை விட்டு, நீ உன்னுடைய இனத்தை விட்டு, நீ எல்லாத்தையும் விட்டு என் பின்னாடி என்ன பண்ணு, வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த தேவனுடைய பிள்ளைகளை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கிறார். ஆனா இந்த ஏசா என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, யாரை விட்டு பிரித்தெடுக்கிறாரோ அவங்க கிட்ட போய் சம்பந்தம் கலக்கிறார், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட குணங்கள் ஏசாவினிடத்துல காணப்பட்டதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரை வேசி கல்லன் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சம்பந்தம் கலக்கக்கூடாத ஜனங்களோடு கூட ஏசா சம்பந்தம் கலந்த போது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து எழுதுகிறார், இவனுடைய வாழ்க்கை ஒரு வேசி கல்லனுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு வேசி கல்லனான பாவத்துக்குரியதான ஒரு வாழ்க்கை இவனுக்கு என்ன பண்ணுது இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, எழுதுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது காரியம், ஏன் ஆண்டவர் இவனை வேசி கல்லன் என்று எழுதுகிறான்னு சொல்லி சொன்னா, தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் அங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எழுதுகிறார். வாசிக்கலாம். மல்கியா 1வது அதிகாரம் 1 - 4 வசனங்கள். மல்கியா 1வது அதிகாரம் 1 - 4 வசனங்கள். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். ஓகேங்களா? நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள்.
அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்றார். இங்கே மல்கியா தீர்க்கதரிசி இந்த ஏசாவை யாக்கோபை குறித்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். எப்படி நேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னா, ஏசா யாக்கோபு 2 பேர் சகோதரர் அல்லவா? அப்போ 2 பேர் சகோதரர் இருக்கும்போது நான் ஆண்டவராகிய நான் என்ன பண்றேன்? யாக்கோபை சிநேகிக்கிறேன், ஏசாவை என்ன பண்றேன்? வெறுத்து தள்ளுகிறேன்னு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் ஏன் ஏசாவை வெறுத்து தள்ளுகிறார்னு சொல்லி அங்க நம்ம பார்க்கும்போது அங்க ஒரு காரியத்தை எழுதுகிறார். ஏதோமியர் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏசாவனுடைய ஜனங்கள், ஏசாவனுடைய சந்ததியினர், ஏசாவனுடைய வழி மரபினர். ஓகேங்களா? அந்த ஏதோமியர்களிடத்துல அவர் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் சொல்லி சொன்னா, துன்மார்க்கமான ஜனங்கள், நான் அருவருக்கிற பாவங்களை செய்கிறதான ஜனங்கள், நான் அருவருக்கிற ஜனங்களோடு சம்பந்தம் கலந்து கொள்ளுகிற ஜனங்கள். அல்லேலூயா. நான் அருவருக்கிறதான காரியங்களை தன்னுடைய இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டதான ஜனங்கள்னு சொல்லி அங்க எழுதுகிறார். அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட காரியங்கள் ஏசாக்குள்ள இருந்ததுனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இவன் ஒரு வேசி கல்லன் சொல்லி என்ன பண்றாரு? எழுதுகிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஒருவேளை நம்முடைய இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும், அதாவது சாப்பாட்டுக்கு, வயிற்றுக்கு, நம்முடைய கோபத்துக்கு, நம்முடைய உணர்வுகளுக்கு, இவைகளுக்கு நாம அடிமைப்பட்ட ஜனங்களாக இருப்போம்னு சொல்லி சொன்னா, நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு வேசி கல்லனுக்குரிய வாழ்க்கையாக தான் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார், இவன் ஒரு வேசி கல்லனாக இருந்தான் சொல்லி எழுதுகிறார். 2வது பாயிண்ட், ஏசாவை குறித்து எபிரேய ஆக்கியோன் என்ன எழுதுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் எபிரேயர் 12:16. எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல. அல்லேலூயா. 2வது காரியம் அவர் எழுதுகிறாரு, ஏசாவை போல நீங்க இருக்கக்கூடாது, ஏசாவை போல நாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எழுதுகிற அந்த எபிரேய ஆக்கியோன் 1வது காரியம் சொல்லுகிறார், அவன் ஒரு வேசி கல்லனாக இருந்தான். 2வது அவர் சொல்லுகிறார், சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான் என்று எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன சேஷ்ட புத்திர பாகம்? ஏசா அதை ஏன் விற்று போட்டார் என்பதை நாம இந்த நாட்கள்ல பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதை பார்த்தாதான் எபிரேய ஆக்கியோன் அதை ஏன் எழுதுகிறார் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. 2வது காரியம், ஏசாவை குறித்து இந்த எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார், இவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஒரு மனிதனாக இருந்தான். வாசிக்கலாம் ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21-34 வசனங்கள். வாசிக்கலாம் ஆதியாகமம் 25 29-34 வரை. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்குழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி நல்லா கவனிக்கணும் அந்த வசனத்தை. இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. இததான் எபிரேய ஆக்கியோன் என்ன பண்றாரு? அவர் எழுதுகிறார், ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். முதலாவது அங்க என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க.
ஏசா ஒரு நாள் வேட்டையாடி மிகவும் களைத்து போய் வருகிறான். அவன் வேட்டையாடி அதிக நேரம் அவன் வேட்டையாடி இருந்தனால அவன் ரொம்ப களைத்து போய் வீட்டுக்கு வருகிறான். அவன் வீட்டுக்கு வருகிற சமயத்துல யாக்கோபு என்ன பண்றான், பயற்றங்கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்துல இந்த கூழ் அவர்கள் சமைப்பார்களாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, இந்த பயற்றங்கூழோட வாசனைய இந்த ஏசா பார்த்தபோது அவன் கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் அப்பமும் இந்த பயற்றங்கூழும் கூடு, நான் ரொம்ப பசியில இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்ப யாக்கோபு என்ன சொல்றான், உனக்கு இந்த சாப்பாடு வேணுமா, நான் கொடுக்குறேன், அப்ப நீ ஒண்ணு பண்ணு, உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சேஷ்ட புத்திர பாகம் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஏசா என்ன பண்றான், நான் ரொம்ப பசியில இருக்கிறேன், எனக்கு எப்படியாச்சும் இப்ப சாப்பிடணும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, அதனால நான் என்ன பண்றேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு அவன் விற்று போடுகிறான். அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும், விற்று போடுகிறான். அல்லேலூயா. விற்கிறதுனா என்ன, ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்குறோம்னா இலவசமா கொடுக்குறோம், காசுக்காக கொடுக்குறோம்னு வச்சுங்க. இலவசமா கொடுக்கறது பேர் கிஃப்ட். அல்லேலூயா. நாம அவங்களுக்கு பாவம்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம், அன்புனால கொடுக்குறோம் கிஃப்ட். ஆனா விற்று போறதுன்னா என்ன, அதுக்கான கிரயத்தை வாங்கி கொண்டு அதை கொடுக்கிறது. அல்லேலூயா. சோ இங்க நம்ம பார்க்கும் போது என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா, ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு கொடுத்துட்டு அதுக்கான விலை கிரயமா அப்பத்தையும் பயிற்றங்கொழி அவன் என்ன பண்றான், வாங்கி சாப்பிடுகிறான். அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க, இந்த சேஷ்ட புத்திர பாகம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிக்கலாம். உபாகமம் 21:17. உபாகமம் 21:17. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன், சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதும் போது என்ன எழுதுகிறார்னு சொல்லி சொன்னா, உன்னிடத்துல பிறக்கிற முதல் மகன், ஓகேங்களா, அவனுக்கு உன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் 2 பங்கு அவனுக்கு கொடு. அல்லேலூயா. உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் நீ சொத்தை பிரிச்சு எல்லாருக்கும் சரிபாகமா கரெக்டா நீ கொடுக்கும் போது மூத்த மகனுக்கு மாத்திரம் 2 பங்கு கொடு. ஏன்னு சொல்லி சொன்னா, உன்னுடைய கர்ப்பத்துல பிறக்கிற முதல் குழந்தை அது எனக்கு, என்னுடைய சுதந்திரத்துக்காக நான் அதை வைத்துக் கொள்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஒருத்தன் பேர் ஏசா, இன்னொருத்தன் பேர் யாக்கோபு. ஏசா முதல் பிறந்ததுனால அவனுக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம் உண்டு. அதாவது ஈசாக்குனுடைய எல்லா ஆசீர்வாதத்திலையும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவனுக்கு பூமியில உண்டான ஆசீர்வாதம், பரலோகத்துக்கு உண்டான ஆசீர்வாதம், எதிர்காலத்துக்கு உண்டான ஆசீர்வாதம், சத்துருவுகள் மேல ஆசீர்வாதம், தேவன் அவனுக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலையும் 2 மடங்கு யாருக்கு வரணும்னு சொல்லி சொன்னா ஏசாவுக்கு வரணும். அல்லேலூயா. ஆனா இந்த ஏசா என்ன பண்ணுகிறான்னு சொல்லி சொன்னா, நல்லா கவனிங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்காக, அல்லேலூயா அல்லேலூயா, ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அவன் என்ன பண்றான், அப்பேற்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்றான், விற்று போடுகிறான். அல்லேலூயா. அதனால தான் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார், இந்த ஏசாவை போல நாம் இல்லாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப ஆதியாகமத்தில் நம்ம வசனத்துல கடைசியா பார்க்கும் போது, இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, யாக்கோபு அந்த வீட்டுல இருக்கிறான், ஏசா இருக்கிறான். ஏசாக்கு இரட்டிப்பான கனத்துக்குரியதான ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆனா அவனுக்கு தேவன் தனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய மகிமை, அந்த ஆசீர்வாதத்தினுடைய மதிப்பு அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா யாக்கோபுக்கு தெரியுது. அல்லேலூயா. யாக்கோபுக்கு தெரியுது, அவன் கூடாரவாசியா குணசாலியா வீட்டுல இருந்தான். அவனுக்கு தெரியுது, ஐயோ அண்ணன் தான் ரெட்ட ஆசீர்வாதத்தை பெற போகிறான், நாம ஒண்ணுதான் பெற போகிறோம். அவன் கரெக்டா அவன் என்ன பண்றான், அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், கேட்கிறான்.
எபிரேய ஆக்கியோன் அங்க எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார்? இந்த ஏசாவை போல நீங்க இல்லாதபடிக்கு பாருங்கள்னு சொல்லி சொன்னா, இங்க ஏசாவினிடத்துல காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு சொல்லி சொன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அசட்டை செய்வது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் அசட்டை செய்கிறான் என்று சொன்னால் அவன் தேவனை கனவீனப்படுத்துகிறான் என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா? இப்போ தமிழகத்துடைய முதல்வர், ஓகேங்களா, அவர் என்ன பண்றாரு, வந்து நம்ம கிட்ட, தம்பி இன்னைக்கு 6 மணிக்கு ஒன்று நான் பார்க்கணும்னு இருக்கிறேன், உனக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னு இருக்கிறேன், நீ வந்து இங்க வந்துருப்பா அப்படின்னு கூப்பிடுறாருன்னு சொல்லி சொன்னா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, முதல்வர், ஓகேங்களா, அவர் நம்மளை கூப்பிடுறாரு. ஆனா நாம என்ன சொல்றோம், கரெக்டா 6 மணிக்கு, இல்லைங்கய்யா உங்களெல்லாம் எனக்கு பார்க்க முடியாது, நீங்க கொடுக்குற பொருள்லாம் எனக்கு தேவை கிடையாது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம்னு வச்சுங்க. இது அந்த முதல்வருக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமதிப்பா இருக்கும். நல்லா பாருங்க, என்னடா சாதாரண ஒரு சின்ன பையன், இந்த சின்ன பையன் நாம கொடுக்கிற பொருளை நிராகரிக்கிறானே, இவனுக்குன்னு அவ்வளோ திமிரு, அப்படித்தானே நம்ம பார்ப்போம். ஸோ ஆண்டவருடைய பார்வையில இந்த ஏசாவனுடைய வாழ்க்கை எப்படின்னு சொல்லி சொன்னா, தேவன் அவனுக்குன்னு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்றான், இது எனக்கு தேவையில்லை, ஒருவேளை சாப்பாடு இருந்தா போதும். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தவறு அவர் செஞ்சாருன்னு சொல்லி பாருங்க. அதனாலதான் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார், இந்த ஏசாவை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை அசட்டை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய காரியங்களை அசட்டை செய்கிறாங்களோ, நான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஜனங்களை அசட்டை பண்ணுவார். அல்லேலூயா. அநேக வேளையில நம்ம சொல்லுவோம், ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, உபவாசிங்க, ஆண்டவரை ஆராதிங்க, தேவனை தேடுங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க சில ஜனங்களை பார்த்துக்கிறீங்களா, அவங்களுக்கு அந்த எண்ணமே போகாது, அவங்க அது மேல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. ஆனா உலகத்தின் மேல அவங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், உலக காரியங்கள் மேல அவங்க வந்து பயங்கர இன்வால்மெண்டா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜனங்க யாருன்னு சொல்லி சொன்னா, ஏசாவை மாதிரி குணம் படைத்ததான ஜனங்கள். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா, நல்லா வேட்டையாட இன்ட்ரெஸ்ட், நல்லா சாப்பிட இன்ட்ரெஸ்ட், அவர் வந்து நல்லா வந்து லைஃப் என்ஜாய் பண்ண, கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்து லைஃப் நல்லா என்ஜாய் பண்ண இன்ட்ரெஸ்ட். ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய திட்டம், இதெல்லாம் நாம நடக்கணும். இப்படி எந்த ஒரு காரியத்திலும் ஏசா தன்னை வந்து ஈடுபடுத்தி கொள்ளாததுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் என்ன பண்றாரு, வெறுத்தேன் என்று தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வேசி கல்லனுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையா இருந்துடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை தேவனை கனவீனப்படுத்துகிற, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அசட்டை செய்கிற, தேவனை அசட்டை செய்கிற ஒரு வாழ்க்கை நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் எபிரேய ஆக்கியோன் அங்க எழுதுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியா ஒரே ஒரு காரியம், எபிரேய ஆக்கியோன் என்ன எழுதுகிறார் என்பதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். தேவனை நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம், எபிரேயர் 12:16. அல்லேலூயா. எபிரேயர் 12:16. அதுல கடைசியா அவர் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னா, ஏசா ஒரு சீர்கெட்டவனாக வாழ்ந்தான் என்று எழுதுகிறார். ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இங்க தமிழ் வேதாகமத்துல ஏசா ஒரு வேசி கல்லனாக வாழ்ந்தான், சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான் என்று எழுதிட்டு, மூன்றாவது அவனை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது, ஏசா ஒரு சீர்கெட்டவனாக வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை ஒரு சீர்கெட்ட ஒரு மனிதனாக இருந்ததுன்னு சொல்லி அதுல நம்ம தமிழ் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆனா இதே காரியத்தை ஆங்கில வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது, அல்லேலூயா, நான் ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்து வந்திருக்கிறேன், NIV, ஓகேங்களா. இந்த டிரான்ஸ்லேஷன்ல இன்டர்நேஷனல் வெர்ஷன், இதை நீங்க வாசிக்கும் போது, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், இதுல நம்ம பார்க்கலாம். See that no one is sexually immoral or is godless like Esau, who for a single meal sold his inheritance rights as the oldest son. எபிரேயர் 12:16. ஓகேங்களா, நான் வாசிச்சது நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன். ஓகேங்களா, இதுல என்ன போடப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, ஏசா அவன் வந்து
ஒரு ஃபார்னிகேட்டரா, செக்ஷுவலா இம்மாரலான ஒரு பர்சனா இருந்தான். அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டான். மூன்றாவது இங்க எழுதப்பட்டிருக்குது, அவன் காட்லெஸ். அவன் ஒரு ஏசா எப்படி இருந்தான்னு சொல்லி சொன்னா, காட்லெஸ், ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்குது. அதை தான் தமிழ்ல எப்படி எழுதியிருக்கிறான்னு சொல்லி சொன்னா, சீர்கெட்டவனாக வாழ்ந்தான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேய ஆக்கியோன் அதனால தான் தமிழ்ல அதை எப்படி எழுதுறான்னு சொல்லி சொன்னா, ஏசா ஒரு சீர்கெட்டவனாக வாழ்ந்தான். அந்த சீர்கெட்டவன் என்றதை எப்படி அது பைபிள் நமக்கு விளக்கம் கொடுக்குன்னு சொல்லி சொன்னா, he led a godless life. There was no God in Esau's life. அல்லேலூயா, நல்ல கவனிங்க. ஏசாவுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கான நேரமும் இல்லை, ஆண்டவருக்கான முக்கியத்துவமோ அங்க இல்லை. அல்லேலூயா, அதை தான் அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லி சொன்னா, இவன் ஒரு சீர்கெட்ட மனிதனாக வாழ்ந்தான் என்று எழுதுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, ஏசா ஈசாக்குனுடைய புத்திரனாக, முதல் புத்திரனாக, சேஷ்ட புத்திர பாக சேஷ்ட புத்திர பாகத்தை பெற வேண்டிய ஒரு மனிதனாக, ஈசாக்குனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பான கணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனிதனாக அவன் இந்த உலகத்தில் பிறந்த போதிலும் அவனுடைய வாழ்க்கை தேவன் இல்லாமல், தேவன் வழி நடத்தாமல், தேவன் அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாமல், தேவனுக்கு அவன் விட்டு கொடுக்காமலே அவன் வாழ்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அதைத்தான் அங்க எழுதுகிறாரு, இவன் ஒரு சீர்கெட்ட மனிதனாக வாழ்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, ஈசா did not give any chance to God to involve in his life. அல்லேலூயா, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நம்ம இங்கிலீஷ்ல படிச்சதுனால நான் அதை கொஞ்சம் இங்கிலீஷ்ல உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா, ஈசா did not give any chance to God to involve in his life. அல்லேலூயா, to change his life, to direct him. அல்லேலூயா, ஏசா என்ன பண்ணல, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில இடைபடும்படிக்கும், தேவன் தன்னை நடத்தும்படிக்கும், தேவன் தன்னை வழி நடத்தும்படிக்கும், தேவன் தனக்கான திட்டங்களை தனக்கு காண்பிக்கும்படிக்கும் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா, அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவன் என்ன பண்றான்னு சொல்லி சொன்னா, ஒரு சீர்கெட்ட மனிதனாக வாழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எபிரேய ஆக்கியோன் இந்த ஏசாவை குறித்து எழுதும் போது 3 காரியங்களை எழுதுகிறார். அல்லேலூயா. முதலாவது அவன் ஒரு வேசி கல்லன், இரண்டாவது அவன் ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஒரு மனிதன், மூன்றாவது அவன் ஒரு சீர்கெட்டவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, தேவன் தன்னுடைய வாழ்க்கையில இடைபடும்படிக்கு, தேவன் தன்னுடைய காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் இடைபடும்படிக்கு எந்த மனிதன் விட்டு கொடுக்கிறானோ அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. எந்த மனிதன் தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் விட்டு கொடுக்காமல் இருக்கிறானோ அவன் தேவனுடைய பார்வையில ஒரு சீர்கெட்ட மனிதனாக இருக்கிறான். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. அல்லேலூயா, ஒரு ஏசாவை போல ஒரு வேசி கல்லனுக்குரிய வாழ்க்கை நம்ம வாழுறோமா? ஏசா வேசி கல்லனான பாவங்கள் அவன் செய்யல, ஆனா அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக ஒரு வேசி கல்லனை போல இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு சொல்லலாம், நான் எந்த செக்ஷுவல் பாவங்களே நான் ஈடுபடல பிரதர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் நம்ம அடிமைப்பட்டு வாழும்போது தேவனுக்கு முன்பாக அது அப்படிதான் இருக்குது. இரண்டாவது காரியம், அவன் தேவனுடைய காரியங்களை அசட்டை செய்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஜபத்தை, வேத வாசிப்ப, தேவனுடைய திட்டத்தை, சபை கூடுதலை, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத, கர்த்தரை தேடுறத, ஆவிக்குரிய காரியங்களை அவனா பண்றான், அசட்டை செய்கிற ஒரு மனிதனாக இருந்தான். மூன்றாவது, தேவன் தன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படிக்கு
அவன் தன்னை விட்டு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. இதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை வெறுத்தேன் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட மனிதன் என்ன பண்றான், தன்னுடைய வாழ்க்கையில கடைசி தருணத்துல அவன் வந்து ஈசாக்கினிடத்துல கதறி அழுகிறான். அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் வாசிங்க, ஆதியாகமம் 26, 27 அதிகாரங்கள் நீங்க வாசிச்சு பாருங்க. அவன் தேவனுடைய அவன் வந்து ஈசாக்கு கிட்ட போய் அவன் அழுகிறான், தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கதறி அழும்போது அங்க ஈசாக்கு சொல்லுகிறான், இல்லப்பா எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அதைத்தான் எபிரேய நிருபன் எழுதுகிறார், அவன் பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் அவன் கண்ணீர் விட்டு அழுதும் அவன் கவலையோடு கூட அந்த ஆசீர்வாதத்தை தேடியும் ஆண்டவர் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு பல நேரங்களில் வாய்ப்புகளை கொடுப்பார். ஆண்டவர் பல நேரங்களில் நமக்கு நேரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பல முறை நம்மிடத்துல பேசுவார், என் மகனே இந்த பாவத்தை விட்டுடு, இந்த உறவுகளை விட்டுடு, இந்த காரியங்களை விட்டுடு, நான் அருவருக்கிற இந்த காரியங்களை விட்டு வெளியே வா, நான் உன் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், நான் உன்னை வழிநடத்த விரும்புகிறேன், நான் உன்னுடைய வாழ்க்கையில இடைபெட விரும்புகிறேன், நான் என்னுடைய மகிமையை உன் மூலமா இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் பல முறை நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருப்பார். நல்லா கவனிங்க. நாம தேவனுக்கு விட்டு கொடுப்போம்னு சொல்லி சொன்னா, நாம தேவனுக்கு இடம் கொடுப்போம்னு சொல்லி சொன்னா, நாம அவருடைய வழியை அங்கீகரித்துக் கொள்வோம்னு சொல்லி சொன்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். நல்லா கவனிங்க. ஒருவேளை தேவனுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம விட்டு கொடுக்காம இருப்போம்னு சொல்லி சொன்னா, நேரம் வரும்போது ஆண்டவர் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிப்பார். ஆண்டவர் ஏசா பின்னாடியே போனார். இவன் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், இன்னைக்கு இவன் திரும்புவான், இன்னைக்கு நம்ம கிட்ட வருவான், இன்னைக்கு ஜெபம் பண்ணுவான், இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுவான், நான் வந்து ஆபிரகாமை அழைச்சேன், அதுக்கப்புறம் ஈசாக்கு ஆசீர்வதித்தேன், அதுக்கப்புறம் இவன் வாழ்க்கையில கிரியை செய்யலான்னு சொல்லி அவன் பின்னாடியே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு நாள் கூட ஏசா ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு எதுக்கு, ஜபமா அது எனக்கு எதுக்கு, வேதமா அது எனக்கு எதுக்கு, ஆண்டோடைய திட்டமா அது எனக்கு எதுக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நல்லா வேட்டையாடணும், எனக்கு நல்லா சாப்பிடணும், எனக்கு நல்ல திருமணம் பண்ணணும், எனக்கு இந்த உலகத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும், நான் எனக்கு சந்தோஷத்தோடு கூட நான் வாழணும், இப்படியே அவன் அழிஞ்சு கொண்டு இருந்தான். ஆனா நாள் வந்தபோது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். அவன் போய் கதறி அழுகிறான், தகப்பனே எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா ஆனும்போது ஆண்டவர் சொல்லுறாரு, இல்லப்பா டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்றார். நல்லா கவனிங்க. நாம தேவனுக்கு எவ்வளவு நம்ம தேவனை கனப்படுத்துறோமோ அவ்வளவா கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். நாம எவ்வளவா தேவனுடைய காரியங்களை உதாசீனப்படுத்துகிறோமோ நாள் வரும்போது ஆண்டவர் நம்மை உதாசீனப்படுத்துவார். இதை நம்மளுடைய வாழ்க்கையில மறக்கவே கூடாது. நான் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். 1 சாமுவேல் 2:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, எந்த ஒரு மனிதன் என்னை கனம் பண்ணுகிறானோ, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, என்னை உயர்த்துகிறானோ, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறானோ, அந்த மனுஷனை நான் கனம் பண்ணுவேன், அந்த மனுஷனை நான் உயர்த்துவேன், அந்த மனுஷனை நானா பண்ணுவேன், அவனுக்கு என்னுடைய திட்டங்களை சொல்லி கொடுப்பேன், அவனை நான் கனப்படுத்துவேன். ஆனா எந்த ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில எனக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறானோ அவன் எப்படி போவான், கனஈனம் அடைவான். அல்லேலூயா. ஏசாவுனுடைய வாழ்க்கை கனவீனம் அடைஞ்சிருது. எங்கேயோ போக வேண்டியவன் எங்கேயோ போயிட்டான். இந்த நாளில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம அப்படி போகக்கூடாது. அதை பார்த்ததான் தான் எபிரேய ஆக்கியவன் எழுதுகிறாரு, ஒருவனும், நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க, ஒருவனும் இந்த ஏசாவை போல, இந்த வேசி கல்லனை போல, இந்த சீர்கெட்டவனை போல, இந்த சேஷ்டர புத்திர பாகத்தை விற்று போட்டவனை போல வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். தேவனை நாம இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேவனை கனப்படுத்துறோமா இல்ல தேவனை கனவீனப்படுத்துகிறோமா?
தேவனை நாம அசட்டை பண்ணுகிறோமா அல்லது தேவனை நாம அங்கீகரிக்கிறோமா? இதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் இடைபட விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு நாம் நேரத்தை ஒதுக்கும்படிக்கு அவர் கேட்கிறார். அல்லேலூயா. சோ இந்த காரியத்தை எந்த ஒரு மனிதன் புரிந்து கொள்வானோ அவன் தேவனுக்கு விட்டு கொடுப்பான். அவனுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை அருமையான தேவனுடைய இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை, நீங்க தேவனை அசட்டை பண்றீங்களா? நான் ஒரு சகோதரனா சொல்லுகிறேன், நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் அல்ல. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். நான் இந்த ஆண்டவர் அறியாம தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கும் பல காரியங்களை நான் அறியாம தான் இருக்கிறேன். ஆனா தேவன் ஒவ்வொரு முறையும் என்னை தட்டி 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 என்னிடத்துல வா, என்னுடைய காரியங்களை பாரு, எனக்கு இந்த காரியங்களை செய்யின்னு சொல்லும் போதெல்லாம் நான் ஒண்ணு மாத்திரம் இடத்துல கேட்கறது வழக்கம். ஆண்டவரே, உம்மை விட்டு பிரியாதபடிக்கு அந்த கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. பல டைம்ல நான் தெரிஞ்சோம் தெரியாமல நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றேன். ஆனால் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே தள்ளி விட்டுறாதீங்கன்னு சொல்லி நான் கேட்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேன். இந்த நாள்ல கூட நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் இடைபட விரும்புகிறார். நீங்க இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு, இந்த மாம்சத்தின் கிரியைகளை விட்டு, உங்களுடைய விருப்பத்தின்படி விட்டு எல்லாத்தையும் நீங்க தூரம் வச்சுட்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்கிற அந்த காரியங்களை நீங்க பாருங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த காரியங்களை நீங்க பாருங்க. நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை நீங்க பாருங்க. நான் சொல்லுகிறேன், நிச்சயமா தேவன் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, எந்த ஒரு மனிதன் தேவனை கனப்படுத்துறானோ ஆண்டவர் அவனை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்களை கனஈனப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யாதபடிக்கு நான் என்னுடைய கதவை நான் அடைச்சிடக்கூடாது. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில கிரியை செய்யணும். இந்த ஏசாவை போல அல்ல, யாக்கோபை போல நீங்க என்ன தெரிந்து கொள்ளணும். அன்னைக்கு நீங்க ஏசாவை பார்த்து சொன்னீங்க, இவனை நான் வெறுத்துட்டேன்றாரு. பாருங்க, ஆண்டவரே ஒரு மனுஷனை வெறுக்கிறாருன்னா அவன் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து இருப்பான். ஆண்டவர் யாரையுமே அவர் எல்லாருமே அன்பு செலுத்துகிற தேவன். ஆனா இவனை பார்த்து சொல்றாரு, நான் இவனை வெறுத்துட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எந்த அளவு அவன் தேவனை நோகடிச்சிருப்பான். இந்த நாள்ல நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், இவன் எனக்கு பிரியமானவன், இந்த மகள் எனக்கு பிரியமானவள், இந்த பையனுக்கு பிரியமானவன், இவன் என் சத்தத்தை கேட்கிறவன், இவன் எனக்கு செவி கொடுக்கிறவன், இவன் என் வார்த்தைக்கு கனம் பண்றவன், இவன் மூலமா என் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன்னு சொல்லி கர்த்தர் நாள்ல சொல்லுகணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல இதுக்கு கிருபை கேட்கலாமா? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து என்னோடு கூட சேர்ந்து இந்த 2 வரிகளை மாத்திரம் நம்ம பாடி இந்த செய்தியை நம்ம முடிக்கலாம். உங்க கிருபை தான் என்ன தாங்குகிறது ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபை வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏசாவை போல நான் ஆண்டவரே உம்மை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு உம்மையே சார்ந்து கொள்ள ஆண்டவரே எனக்கு கிருபை வேணுமப்பா, எனக்கு கிருபை வேணுமப்பான்னு சொல்லி கேட்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணுமப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணுமப்பா. ஆண்டவரே, நாங்களப்பா ஆண்டவரே உம்மை விட்டு பிரிந்து விடாதபடிக்கு, உம்மை விட்டு பிரிந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரே நீங்க எங்களை பார்த்து இவன் ஒரு சீர்கட்டவன், இவன் ஒரு வேசி கல்ல, இவன் ஒரு அசட்டை பண்ணுகிற ஒரு மனிதன் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த பிள்ளை எனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை, இந்த அம்மா எனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை, இந்த குடும்பம் எனக்கு கீழ்ப்படுகிற குடும்பம்,
இந்த ஊழியன் எனக்கு கீழ்ப்படுகிறவன் சொல்லி சொல்லத்தக்கதாக எங்க வாழ்க்கையில மாற்றுங்க. பல காரியங்களை நாங்க இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறோம். எங்களுக்கு கிருபை தாங்க, கீழ்ப்படிய எங்களுக்கு பலனை தாங்க. ஆண்டவரே மண்டையில எங்களை சேர்த்து கொள்ளுங்க. இந்த நாள்ல கூட தகப்பனே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தர் உமக்கு கீழ்ப்படியத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஆண்டவரே உம்முடைய கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே யாக்கோபுக்கு கொடுத்த அந்த கிருபையை ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த பிள்ளைகளை தொடும்படியாக, இவர்களுடைய கண்ணீர்களை கர்த்தர் மாற்றும்படியாக, இவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு கீழ்ப்படுகிற கிருபையை கொடுத்து இவர்கள் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் அவர்களுக்கு கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளா எங்களை பலப்படுத்துங்க. தொடர்ந்து உம்முடைய ஞானத்தை தரும்படிக்கு, உம்முடைய கிருபை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அடுத்த ஒரு ஆராதனையில செய்தியில உங்களை நான் சந்திக்கிறேன். எனக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.